மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கங்குவா வெர்சஸ் வேட்டையன் 1000 கோடி வசூலுக்கு வாய்ப்பே இல்ல. போட்டி பொறாமையால் பெருமையை இழக்கிறதா தமிழ் சினிமா? கங்குவா படத்துக்கு போட்டியாக வருகிற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக வேட்டையன் படக்குழு இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. சினிமாவை பொறுத்தவரை ஒரு படத்தின் வெற்றி என்பது அதன் வசூலை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. சில படங்கள் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் வசூல் ரீதியாக தோல்வியை தழுவும். சில படங்கள் படும் மோசமான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலை வாரி குவித்து வெற்றி பெற்றுவிடும். அதனால் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் தான் இங்கு பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அதை வைத்துதான் நடிகர் நடிகைகளின் சம்பளமும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் சமீப காலமாக 1000 கோடி வசூல் என்பது தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளுக்கு அசால்ட்டான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஆனால் தமிழ் சினிமாவில் இத்தனை சூப்பர் ஸ்டார்கள் இருந்தும் இதுவரை ஒரு தமிழ் படம் கூட 1000 கோடி வசூலை எட்டி பிடித்ததில்லை. கோலிவுட்டில் அதிகபட்சமாக ரஜினியின் 2.0 திரைப்படம் 800 கோடி வசூலை எட்டியது. அதற்கு அடுத்தபடியாக ஜெயிலர் 650 கோடியும் விஜயின் லியோ 610 கோடியும் வசூலித்திருந்தது. பொதுவாகவே ஒரு படம் 1000 கோடி வசூல் ஈட்டுகிறது என்றால் அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று அதன் ப்ரமோஷன், மற்றொன்று சோலோ ரிலீஸ். இந்த இரண்டும் சரியாக இருந்தால் ஈஸியாக அதை எட்டிவிட முடியும். உதாரணத்திற்கு அண்மையில் 1000 கோடி வசூல் அள்ளிய படங்களான கல்கி, ஜவான் ஆகிய படங்களுக்காக அப்படத்தின் நாயகர்கள் நாடு முழுக்க பயணித்து தங்கள் படத்தை ப்ரமோட் செய்தனர். ஆனால் தமிழ் சினிமாவில் நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்கிறது. இங்கு அஜித் போன்ற நடிகர்கள் ப்ரமோஷனுக்கே வரமாட்டேன் என முரண்டு பிடிப்பதால் தான் அவர்களின் படங்களுக்கு போதுமான வசூல் கிடைப்பதில்லை. அதேபோல் நடிகர்கள் விஜய், ரஜினிகாந்த் போன்றவர்கள் ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் வந்து தலையை காட்டிவிட்டு செல்கிறார்கள். தமிழ்நாட்டை விட்டு வெளிமாநிலங்களுக்கும் சென்று அவர்கள் ப்ரமோட் செய்வதில்லை. அது மட்டும் நடந்தால் கோலிவுட் அசால்ட்டாக 1000 கோடி வசூலை எட்டி பிடித்துவிடும். இப்படி 2 பெரிய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் அதற்கு தியேட்டர் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படுவதோடு வசூலும் பாதியாக குறைந்துவிடும். இப்படிப்பட்ட போட்டி மற்றும் பொறாமையால் தான் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி வசூல் என்பது எட்டா கனியாகவே உள்ளது. மற்ற மொழிகளில் வெளியாகும் பேன் இந்தியா படங்களைப் போல் தமிழ் படங்களும் ஃபாலோ செய்தால்தான் 1000 கோடி வசூல் சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.